யார் தலைமையிலும் இல்லையா, வேற யார் தலைமையிலும் இல்ல. நம்ம ஒரு நம்ம நம்ம நிமிஷம் தலைவர் தலைமையில அது ஒரு போராட்டம், கோவப்படுறதுனால மிகப்பெரிய போராட்டம் ஆக்ரோஷப்படுறதுனால முன்னெடுக்கணும் ப்ரோ. எதுவும் நடக்க போறது கிடையாது. கொஞ்சம் சபர் செய்யுங்க. என்னன்னா தலைவர் வந்து இந்த விஷயத்துக்காக நம்ம பின்னாடி நிக்க போறாரு, நம்மள வந்து பார்க்க போறாரு அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன். சரியா? அடுத்த விஷயத்துக்கு வந்து நம்ம கடந்து போவோம். அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை பத்தி பேசுவோம். இல்ல சரியா? இல்ல சரி ஒரே இது நிமிஷம் திருப்பி கார்த்திக் திருப்பி ஒரே வந்திருக்கான். விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து. நிச்சயமா இத சும்மா விட மாட்டார். கண்டிப்பா இது வந்து நிச்சயமா சும்மா விட மாட்டாருன்னு நீங்க நான் நம்புறேன். உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ம். இருக்கும் பண்ணுவார் பெருசா. விடுங்க. ம். இல்லடா அடுத்து கார்த்திக் வந்திருக்கான். பேசாதவங்க டேய் பேசுங்க. கார்த்திக் ஏதோ பேசாதவங்க பேசுங்க. சொல்லணும்னு வரான்டா. கார்த்திகோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டுருவோம். கார்த்திக் பேசுறான். எனக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவும் இல்ல. நீங்க ரொம்ப வந்துட்டு இது பண்றீங்க. அது இப்ப சரி கிடையாது. இன்னும் நமக்கு 2 மாசம் தான் இருக்கு. அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. யாரை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்காரோ அதுக்கு தான் நமக்கு ரியாக்ட் பண்ணணுமே தவிர, நீங்க அறிக்கை விட்டவர் மேலேயே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா? இன்னும் இருக்கிறது நம்ம 2 மாசம் தான். நாம இப்போ நம்மளோட டார்கெட்டே டிஎம்கே தான். இப்ப நம்மளோட டார்கெட் வந்து டிவிக்கு ஆயிடுச்சு. நீங்க சொல்றதான் அவர் பண்ணணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அறிக்கை விட்டுட்டாரு. அந்த சம்பவம் நடந்து நான் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சம்பவம் நடந்து 1 மணி நேரத்துல ஆதவர்ஜனாவும் சிடிஆரும் அங்க போய் நின்னாங்க. உடனே இவர்கிட்ட இருந்து அறிக்கை வருது. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட இப்ப ஃபாஸ்டா தான் போகுது. நீங்க சம்பந்தமே இல்லாம வீடியோ போடுங்க தலைவா, அது பண்ணுங்க தலைவா, நேர்ல போங்க தலைவா. நீங்க நான் ஓப்பனா ஒண்ணு யார் சொல்றேன். பேசுறது மத்த இது? அரசியல்வாதி மாதிரி விஜய் கிடையாது. மத்த சினிமால கார்த்திக் இருந்து நீங்க ஒரே வந்தவங்க ஒரு மாதிரி பாயிண்ட். விஜய் தயவு கிடையாது. செஞ்சு யார் நான் பேசுனான்னு பதில் சொல்றேன். கார்த்திக் பேசுறாரு. கார்த்திக் நான் பதில் சொல்றேன். அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? ஞான உதயம் கார்த்திக். கார்த்தி நீங்களே சொன்னீங்க 2 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. 2 மாசம் தான் இருக்கிறப்ப நீங்க அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் எஃபெக்டிவா அடுத்து வீடியோ எடுத்து போடுங்க. தலைவர் நேர்ல போய் பார்க்கட்டும். அதேதான். இப்போ இதைத்தான் நான் வியாசர் சொல்றேன். பாடியில தலைவர் நேர்ல பாத்துருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது ப்ரோ. இது கண்டிப்பா நடந்திருக்காது. ஆமா. வியாசர்பாடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஏன்னா வியாசர்பாடியிலயும் ஆதவ் போனாரு, நிர்மல்குமார் போனாரு, புஷி இல்ல ஆனந்த் அவர் போனாரு. அஜீஷ் நான் நீங்க இன்னொன்னு அஜீஷ் சொல்லிடுறேன். நீங்க நீங்க கன்னியாகுமரியா நீங்க? நடந்திருக்காதுலாம் நீங்க சொல்ல கன்னியாகுமரி முடியாது. இப்போ தாம்பரம் இப்படிலாம் ப்ரோ. கிடையாதுங்க. நடந்திருக்காதுன்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க? டிஎம்கே பத்தி தெரியுமா தெரியாதா? நடந்திருக்காதுலாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவன் சரி ஏடிஎம்கே ஓகே. காரனை அவர் கூட தான் இப்ப கத்தியில நடந்திருக்காதுன்னு வெட்டியிருக்கான். சொல்றாரு. ஏடிஎம்கே ஓகே. அவ்வளவு பெரிய கட்சி. பேச விடுவினே. கார்த்திக் இல்ல அதான் சொல்றேன். நடந்திருக்காதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம்டா. அவரு கார்த்தியாடா அப்படி பேசுனா? டேய் எனக்கு அவன் கார்த்தி தான். ட்வீட்லாம் பார்த்தவன தானே அவனை நானே டிஎம்ல போய் நம்ப முடியும். கேட்டேன். சரி ஓகே டேய் அவன் இல்லடா டேய் இல்ல இல்ல சுஹேல் பரவாயில்ல தப்பு. சுஹேல் ஒரு நிமிஷம் இரு. கட்சியில அவன் யாரும் சொல்ற யாரும் இங்க யாரும் கண்டெக்ஸ்ட் பாருங்க, நான் என்னன்னு பேச சொல்றேன். நான் வந்துட்டு உங்க இல்ல எல்லாரையும் விட ஒரே டெய்லி நிமிஷம்டா. போட்டு நான் இல்ல டிவிக்கு ஒரே அடிச்சிருக்கேன். நிமிஷம்டா. இதுல கட்சியை விடு, தலைவரை விடு, அரசியல் பண்றதை விடு, ஜெயிக்கிறதை விடு, தோக்கிறதை விடு. ஒருத்தவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்களா? மனித மாண்பு போய் பாருன்னு சொல்றது. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? டேய் அவரு போறதுக்குள்ளேயே நம்ம போய் பாருன்றது அவரு அவர் போறதுக்குள்ள ரீமீட் பண்ண இருங்க ஒரு நரேட்டிவ்க்கு நிமிஷம். அவரு போகுதாடா. இருங்க ஒரே இருங்க நிமிஷம். என்ன போதிய புரியாம நேரம் கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? நீ வந்து அவர் போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சச்சின், நீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. ஒரு சம்பவம் நடக்குது. நான் அததான் நீ சொல்ல வரேன். நான் அவர்கிட்ட நீ இருந்து சொல்றது எப்படி இருந்தாலும் தப்புன்னு அறிக்கை சொல்ல. வரதான். கவின் ஒரு நிமிஷம் இரு. சொல்லு ஒரு சொல்லு சம்பவம் சொல்லு சொல்லு நடக்குது. சொல்லு. அவரு விஜய் கிட்ட இருந்து அறிக்கை வரதான் போகுது. அது மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன பண்றேன்னா நம்ம அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே வரணும்ட்டு எப்போ வரும்ட்டு நீங்க அப்டேட் மாதிரி வெயிட் பண்ணிருக்கீங்க. அது வரதான் போகுது. டேய் அது வரணும். டேய் அதானே மனுஷ இயல்பு. புரியுதா? இல்ல வெயிட் சுகேல் பண்ணிதான் அது இருப்பாங்க. கரெக்ட். நம்ம ஒரு இல்ல பார்ட்டிக்கு அது சப்போர்ட் கரெக்ட். பண்றோம்னா அந்த டைம் ஒரு கொடுக்கணும். பார்ட்டி அதுக்கு வாய்ஸ் சுகேல் அவுட் பண்ணணும் தான் கேட்பாங்க. அந்த கார்த்தி டைம் என்ன கொடுக்கணும். பேசிட்டு இருக்க நீ? இப்போ முன்னாடியே போங்கன்னு சொல்லலடா. ஒரு நிமிஷம்டா. போறதுக்கு முன்னாடி யாரும் போங்கன்னு புடிச்சு புஷ் பண்ணலடா. போங்கன்னு ஒருத்தன் சொன்னானா அவர் வந்து 13ஆம் தேதி சேலத்துல பேசுவார்னு சொன்னதுக்கு தான்டா இங்க பேசுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு அதுதான் பேசுங்க. பாயிண்ட். அது தப்பு. அது 13ஆம் தேதி அதெல்லாம் கிடையாது. நீங்க அவரு கொஞ்சமாச்சும் பிரீத்திங் டைம் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன். இந்த விஷயத்துல இன்னைக்கு கேட்டா நாளைக்கு மதியம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். தலைவர் போய் ஒரு பார்க்கட்டும் விஷயம் அப்படின்னு. இப்போ வந்துட்டு இப்ப அந்த சம்பவம் நடந்து மதியம் ஒரு 4 மணிக்கு நடந்திருக்குமா? அந்த 4 மணிக்கு நடந்து இப்ப வரைக்கும் அதை யாரும் கண்டுக்கலாம். நீங்க இப்ப போட்டு அடிக்கிறதுல நானே போட்டு அடிச்சிருப்பேன். ஆனா சம்பவம் நடந்து 1 மணி நேரத்துல ஆதவர்ஜனாவும் சிடிஆரும் அங்க போய் நின்னுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டாங்க. ப்ரோ அவங்க போனா உடனே பயப்பட தலைவர்கிட்ட மாட்டாங்க இருந்து ப்ரோ. அறிக்கையும் அவங்க வந்துருச்சு. போனா பயப்பட இல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. இல்ல அஜேஷ் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அவங்க போனா தலைவர் ஒன்னும் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சென்னையில. இன்னைக்கு ஈவினிங் அவர் டைரக்டா போறாரு. கூட்டம் கூடி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுதான் மேஜர் ரீசன் உங்களுக்கு தெரியும். இப்ப நைட் அவர் போய் போக திடீர்னு வேணாம் ப்ரோ. பாத்துட்டாருன்னா இப்ப நீங்க ப்ரோ இல்ல போக வெயிட் வேணாம். ஒரு பண்ணுங்க நான் வீடியோ சொல்லிடுறேன். போடுங்க ப்ரோ.
போக ப்ரோ வேணாம். வீடியோ அவர் போட போனா மாட்டாரு ப்ரோ. வீடியோ போடு வீடியோ போட்டா வீடியோ கண்டென்ட் ஆகுது ப்ரோ. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? கரூர் விஷயத்திலேயே அவர் வீடியோ போட்டது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது இல்ல ப்ரோ. ப்ரோ அது அது வீடியோ வீடியோ போடு போட்டு வீடியோ அது போடுன்னா 1 வீக் அப்புறம் வீடியோ போடாலும் அது கண்டென்ட் ஆச்சு ப்ரோ. ப்ரோ இல்ல அவர் ப்ரோ எப்ப வீடியோ வீடியோ போட்டா போட்டாலும் கண்டென்ட் கண்டென்ட் தான் ப்ரோ ஆகுது. ஆகும். அஜேஷ் ப்ரோ உங்களுக்கு நீங்க ஏன் என்ன புரிய சொல்றீங்க? மாட்டேங்குது ஒரு புரியல. போனீங்களா கண்டென்ட் அவரு? எல்லாம் இல்ல விட்டோபா. சாரி இவன் கவின் அப்படிலாம் இல்ல. கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. நேர்லயே போறதுக்கு அண்ணா இருக்கிற அந்த ஒரு ஆள் கண்டென்ட்ட வந்து சொல்லி எதுக்கு இல்ல இல்ல அண்ணா நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். சென்னையிலேயே உட்காந்துட்டு வீடியோ போட்டாருன்றது கண்டென்ட்டா இல்லையாண்ணா? நீங்க கரூரை விட்டுருங்க. அதத்தான் நான் சொல்ல வர்றேன். கண்டென்ட்னா அப்படி கிடையாது. அதுக்கு அவர் தான் சொல்றேன் அவர் நேர்லயே போற போய் வரைக்கும் டைம் கொடுங்கன்ற நானு. நாளைக்கு அவ்வளவுதான் நைட் போவார். போட வேண்டிய கண்டிப்பா போவார். ஸ்பேஸ இன்னைக்கு நைட் போட்டு இன்னைக்கு கத்த வைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நாம அந்த பாயிண்ட்ல வேணா இப்போ நான் நாளைக்கு ஒத்துக்குவேன். போலன்னா நீங்க ப்ரோ ஸ்பேஸ் போட்டு கேட்கறது ஒரே பிரச்சனை நிமிஷம் இல்ல. இல்ல ஒரு இப்ப நான் ஒரு சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அவர் நீலாங்கரையில உட்காந்துன்னு வீடியோ போட்டா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. நீங்க சும்மா உட்காந்து வீடியோ போடுங்கன்னா போட முடியாது. கரூருக்கு போட்டாங்கன்னா அன்னைக்கு அவர் சுச்சுவேஷன், கரூருக்கு போக முடியல. 3 நாள்ல அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அவர் வேற வழியே இல்லாம தான் ஒரு வீடியோ அது போட்டாரு. வேற பிரச்சனை. அது ஆனா அது நீங்க வேற ஸ்டான்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல மேட்டர். இல்ல இல்ல உட்காந்துட்டு நீங்க நீலாங்கரையில இருந்து வீடியோ போட கார்த்தி ப்ரோ, சொல்றீங்க. அந்த ஒப்பீடே ரொம்ப தப்பு. அதை விட்டுட்டு ப்ரோ நீங்க கரெக்டா இதெல்லாம் இதையே இப்படி மாத்தி பாருங்க. கரூர்ல அவர் அங்க அவ்வளவு தூரம் இருந்துச்சு, அவர் இங்க வந்துட்டாரு, திருப்பி போனா பிரச்சனையாகும் இல்ல ப்ரோ நான் சொல்றாங்க. ஒன்னேன்னு சொல்றேன். அந்த பிரச்சனை இல்ல வரும். கரூரை எப்படி ஒப்பிட்டு பேசுறீங்கன்றது தெரியல. அதுவும் இங்க கரெக்டா நடந்துரு இருக்கும். இல்ல இங்க இல்ல நடந்திருக்கிறது ஆர்டிபி ப்ரோ, ஒரு கரூரை இந்த எதுக்கு திமுக பேசுறோம்னா கரூரை எதுக்கு பேசுறோம்னா அவர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கான்ற ரெஃபரன்ஸ்க்காக சொல்றாங்க. வேற ஒண்ணும் அதுதான் கிடையாது. சொல்றேன். கரூர்ல இல்ல இருந்து ப்ரோ, அவரால போக இதோட முடியலன்றப்ப கிராவிட்டி அங்க டோட்டலா டிஃப்ரெண்ட் ப்ரோ. இங்க கரெக்ட் நடந்திருக்கிறது கரெக்ட். ஆளும் அரசோடைய லிட்ரலா சி அதிகார இல்ல ஆர்டிபி ஒரே துஷ்பிரயோகம். நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். நான் எனக்கு ஒரு கால் மட்டும் வருது. இன்னைக்கு வந்து அவர் அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம திமுகவை போட்டு அடிக்க வேண்டியது. நாளைக்கு அவர் போலனா நாளைக்கு ஸ்பேஸ் போட்டு கேட்கறதுல யாரும் தடுக்க போறது இல்ல. இன்னைக்கு அந்த அறிக்கையை வந்து டைல்யூட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ப்ரோ இல்ல இங்க என்ன இஷ்யூனா ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ கரூர் திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்ல. ரொட்டேட் ஆயிட்டு இருக்கீங்க சைக்கிள் மாதிரி அதுலயே. இல்ல அவரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ள வச்சிருக்காரு. சி இஃப் யூ ஹேவ் an opinion you can voice it out bro. பட் ஆனா அதைத்தான் பண்ணணும், இதை ஏன் பண்ணலைன்னு அது ஒரு டிஸ்கஷன் டிஸ்பியூட்டா கொண்டு வரதை விட்டுட்டு அதான் சொல்றேனே. இன்னைக்கு திமுக அரசு ஒரு கேபிட்டல் சிட்டியில இன்னைக்கு பண்ற அராஜகம்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவரோட உச்சங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்க அவங்க எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இட் ரியலி ஹர்ட்ஸ். ஒரு ஒரு தன்னுடைய சொந்த மக்களே, ஏன்னா ஒரு மாற்று கட்சியினர்னால ஊருக்குள்ள நடமாட முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தா, நான் சொல்றது வந்து ஒரு கிராமமோ ஒரு தெரியாத இடமோ இருந்தா கூட பரவாயில்ல. என்னங்க சென்னை ப்ரோ மாதிரி ஒரு பொறுமையா இடத்துல இருங்க. மார்ச் மாசம் பேசிக்கலாம். இப்படிக்கு விர்ச்சுவல் வாரியர். கண்டிப்பா கண்டிப்பா அதான் சரி சொல்றேனே. பொறுமையாரி. என்ன பொறுமையாரின்னா அந்த பொறுமையாரி இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் உன்னால பொறுமையா இருக்க இல்ல முடியாதா? எக்ஸ்பீரி வருவாரு. நீ எதுக்கு அவர் பெருசா மறுபடியும் பண்ணுவாரு. மார்ச் சேலம் ஒரே மீட்லயும் நிமிஷம் ஒரே நிமிஷம் எதுக்கு நீ மார்ச் மாசம் சொல்ற? அப்படி என்ன உனக்கு தோத்துருவாங்கன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? இல்ல நீ நீ என்ன எங்களை வந்து ட்ரோல் பண்றன்னு இல்ல யாரு வின் ஆக போறான்னு நீ வந்து எதிர்க்க பேசுறதுக்கு ரெடியா டேய் நீ இருக்க? ஏன்டா தலைய குடுக்குற? நீ அப்பையில இருந்து மார்ச் இல்ல இல்ல ஒரு புது வார்த்தை கைதி எடுத்துட்டு இருக்க. அது ஆயிட்டாங்களா? எதுக்குன்னு புரியல எனக்கு. மார்ச்ல என்ன ஆக போகுது? மார்ச்ல மார்ச்ல என்ன பிரச்சாரம் ஆக நடக்கும். போதும்? பிரச்சாரத்துல பேசலாம்னு சொன்னேன். இதுல என்ன இல்ல இருக்கு? இல்ல நீ இத வந்து வேற இடத்துல சொன்ன. எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும் அதுக்கு பேஸ் பண்ணி இதோட இந்த ஸ்பேஸ்ல ஆனா 3வது தடவை அப்படின்னா வந்து இல்ல ஏப்ரல்ல தான் ஏப்ரல் எலெக்ஷன். தான் சொல்லிட்டு மேலதான் இருந்தாங்க. ரிசல்ட் வரும் அப்படி பார்த்தாங்க. விட்டோபா ஏப்ரல்ல தான் ரொம்ப எலெக்ஷனு. கொந்தளிக்கிற. என்ன விட்டோபா? ஒரே நிமிஷம்டா. எனக்கு விட்டோபா ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷம்டா. சாரி நீ பிரேம் ப்ரோ, தப்பா எடுத்துக்கிட்டாலும் நம்ம பரவாயில்ல. என்னமோ நீ ஒரு ஆள் தான் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி, மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அவர் நான் தோக்கணும்னு நினைக்கிற மாதிரி பாத்துட்டேன். ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. புரியுதா உனக்கு? இங்க இது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, பல தடவை நீ ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்க. ஒரே நிமிஷம். ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இருக்கலாம்டா கண்டிப்பா. சரியா? ஆஹ் இங்க என்ன கான்டெக்ட்ல ஒரு விஷயம் பேசப்படுது. இது யார் இன்னைக்கு அவர் அறிக்கை விட்டாரு, அறிக்கையை செலிப்ரேட் பண்ணாம ஏன்டா நீ அவரை கடிக்கிறேன்னு கேட்டேன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூடா. நான் உங்களுக்கு சொல்றேன்டா, நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு. ஆளுங்க நீ ஒரே நேரத்துல ஒன்றிய ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கவனையும் மாநிலத்துல ஆட்சியில இருக்கவனையும் எதிர்த்தேன்னா உனக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு இந்தாங்க தலைவர் தளபதி நடங்க, இதுல நீங்க ஜாலியா அரசியல் பண்ணுங்கன்னா அவனை விட மாட்டான். கஷ்டம்தான். கஷ்டம்னு அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அவர் எவ்வளவு புஷ் பண்றாரோ நம்மளும் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப நீ காம்ப்ளெஸ்மெண்ட் ஆகுறியோ அங்கேயே சோழி முடிஞ்சு போச்சு. அவன் அவரை வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா நீ அவர் வெளியே வரணும்னு அப்பதான் அது வந்து ஒர்க் ஆகும். இல்ல நம்மளும் வந்துட்டு அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம உள்ளே உட்காந்துக்குவோம் அப்படின்னு நினைச்சேன்னா
அது யாருக்கும் எந்த நன்மையும் கொடுக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் அதான் சொல்லுவேன். இது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. இன்னும் நம்ம வந்துட்டு மதுரைக்கு கீழ இருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கோ இல்ல மதுரைக்கு இங்கிட்டு இருந்து சிவகங்கை, ராமேஸ்வரத்துக்கோ போல. இனிமே தான் போறாரு. அப்பயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அதெல்லாம் நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜெயிப்போம்னா, அப்போ வந்து சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் கரையேற விஷயமே கிடையாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். இது விட்டோப்பா வந்துட்டு நீ என்ன வந்து என்னைய ட்ரோல் பண்றியான்னா, ட்ரோல்லாம் கிடையாது. நிதர்சனமான உண்மை. வீட்ட விட்டு வெளியே வந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாரி மனப்பால் குடிச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருந்தா நம்ம ஜெயிச்சுருவோம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ப்ரோ பேசலாமா? பேசுங்க. ஓகே. சச்சின் ஒரு ஒரு ஒரே நிமிஷம் ஒரே இரு. ஒரு அவர் வெளியே வரணும். எனக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு என்ன வழின்னு சொல்லு. நீ ஸ்டேட்டையும் எதிர்ப்ப, என்ன சென்ட்ரலையும் வழின்னா எதிர்க்கிறீங்க. தலைவா என்ன தலைவா வழி இருங்க. என்ன தலைவா வழின்னா இது தலைவா ரெண்டுத்தையும் எதிர்த்து வேற வேற ஒரு வழி கோர்ட்டு. ஆமா கோர்ட்டுக்கு கோர்ட்டு இல்லடா. போனாலும் நமக்கு இதுவா தான் ஆப்போசிட்டா தான் வருது. இப்ப அவர் என்னதான் டேய் பண்ணணும்? நீ வெளியே பப்ளிக்ல பர்மிஷன் தான் வெளியே மீட்டிங் வந்தா அவர் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. டேய் காது கொடுத்து கேளு. பப்ளிக்ல மீட்டிங் ஹோல்ட் பண்றதுக்கு தான்டா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் வேணும். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு எதுக்குடா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன்? சச்சின் அது இன்னைக்கு ஈவினிங் நைட் நடக்கும்டா. ஐயா ராசா, இன்னைக்கு தான்டா நடந்தது. ஒரு இன்னைக்கு 24 மணி தான்டா. நேரம் டைம் கொடுறா. இங்க பாரு bro, தயவு அதான் செஞ்சு சொல்றேன். நீங்க வந்துட்டு 24 மணி 24 நேரம் டைம் மணி நேரம் 48 நிறைய மணி பிரச்சனை நேரம் இருக்கு. இல்ல நம்ம எல்லாருக்கும் என்னன்னா இந்த இன்ஸ்டன்ட் நூடல் மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ப்ரோ விஜய் வந்து மத்த அரசியல்வாதி மாதிரி கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு அரசியல்ன்றது ஒண்ணுதான். என்ன இடத்துல என்ன அரசியல் பண்ணுமோ அதை இன்ஸ்டன்டா பண்ணணும்ன்றதுதான் எல்லாரோட இல்ல ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன். இங்க நீங்க அண்ணனை நான் கேள்வி உங்களுக்கு கேக்குறது அது இல்ல வந்துட்டு இல்ல அவர் இட் இஸ் ஆல் பண்ணிட்டாரு ஃபைன். bro. இல்ல இருங்க, அவரோட அது தரப்புல இருந்து எல்லாத்துக்கும் அவரோட ஒண்ணே ஒண்ணு செகண்ட் சொல்றேன். லெவல் லீடர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல எல்லாத்துக்கும் ஆல்ரெடி செகண்ட் நிறைய லெவல் டைம்ஸ் வராங்க. அதான் ஆல்ரெடி பாபுக்கு வைக்க வேண்டிய எல்லாத்துக்குமே கொஸ்டின் இல்ல எல்லாம் ஒரே கண்டிச்சிட்டீங்களா? நிமிஷம். குமார் 2 வருஷம் கண்டிக்க வேண்டியதெல்லாம் இல்ல கண்டிச்சிட்டீங்களா? 2 வருஷம் ஆயிருச்சு. சேகர் பாபுவை எவ்வளவு கண்டிச்சீங்க? என்னென்னலாம் கண்டிச்சீங்க சொல்லுங்க. அதுங்க இப்போ இந்த ஸ்பேஸ்ல சேகர் பாபுவை பத்தி என்னென்னலாம் பேசுறீங்க? அப்சல்யூட்லி திமுகவுடைய அப்சல்யூட்லி அராஜக ரவுடி ப்ரோ, அரசியல் தட் இஸ் த ஹோல் அதுதான் பாயிண்ட். இங்க மொத்த டைம்லயே சேகர் பாபுவை தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரு சேகர் பாபுவை கேள்வி கேட்கல சொல்லுங்க. இல்ல ப்ரோ, சேகர் பாபுவை கேள்வி கேள்வி கேட்கலன்றது இல்ல. கேட்காம நான் இந்த உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு ஸ்பேஸ்ல சொல்றேன். எவ்வளவு தூரம் அட்ரஸ் பண்ணீங்கன்னு ப்ரோ கேட்கிறேன். அட்ரஸ் பண்றது திமுக பண்ணவே இல்ல. அடிக்கிறானா அது சேகர் பாபு அடிக்கிறது. அங்க வந்து வேற அமைச்சரோ யாரும் இங்க நிக்க போறது இல்ல. திமுக அப்போ காரன் ஆதவோ சிடிஆர் நேர்ல போய் பார்த்தா விஜய் போய் பார்த்த மாதிரி தான் எல்லா பதில் வரும் நம்ம பிரச்சனையும் சைடு. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? பாக்குறாங்கன்றதால அது இங்க இல்ல, issue. அப்படி எல்லா பதில் வந்தா பிரச்சனையும் பதில் விஜய் சொல்லுவீங்களான்னு நான் பாக்குறாங்கன்றாங்க. கேக்குறேன். இல்ல அப்படி பதில் வந்தா பதில் சொல்லுவீங்களான்னு நான் கேக்குறேன். அதுதான் கிடையாதுடா. bro பதில் ஒரு சொல்றேன். லேடியா எல்லா ஆல்ரெடி வந்து பிரச்சனைக்குமே போலீஸ் செகண்ட் லெவல் அடிச்சு லீடர் டேய் இருக்கும்போது டேய் இல்ல இல்ல, நான் ஆர்கியூ பண்ண விரும்பல சச்சின். என் பாயிண்ட் ரொம்ப கிளியர் தான். நாளைக்கு இல்லடா அவர் கவின், போலனா நான் நீங்க உனக்கு சிம்பிளா கேளுங்கடா. சொல்லிடுறேன் கவின். நான் அதை அவர் தடுக்கலடா. சேர்றா விட்றா. நான் இல்ல வந்துட்டு ப்ரோ, இப்போ இப்போ இது உங்களுக்கு என்னடா கட்சி சார்பா ஆப்போசிட்டா பேசி எனக்கு ப்ரூவ் பண்ண என்னன்னா ஒரே நிமிஷம் ஆர்டிபி. ஆல்ரெடி ஒரு லேடியை வந்துட்டு வயித்துல எட்டி பூட்ஸ் காலால மீச்சாங்கடா. அதுல என்ன நடந்துச்சு? ஏன் ஏன் போன்ல இப்படி நான் பேசினாரு. பேசணுமா? நான் இதை கேட்கணுமா? இல்ல என்ன அவர் போன்ல அவர்கிட்ட பேசுறீங்க? பர்சனலா பேசினாரு. என்ன போன்ல பர்சனலா பேசுறீங்க? பேசினாரு. என்ன போன்ல பேசுறீங்க? ப்ரோ நீ டேய் தாங்க நேர்ல அடிவாங்க கூப்பிட்டே சாகுறான் ப்ரோ. பேசினாருடா. உங்களுக்காண்டி வேலை பாக்குறவன் என்ன ப்ரோ? நீங்களும் அந்த சைடுல உட்காந்துக்கிட்டு போன்ல பேசினாருன்றீங்க செய்ய ப்ரோ. இப்படிதான் வந்துட்டு சச்சின் அவர் நமக்கு நேர்ல தெரிஞ்சவன் யாராவது பாக்கலன்னு அப்படி உனக்கு அடிவாங்கி தெரியுமா செத்துருந்தா சச்சின்? சச்சின் அவர் நேர்ல நேர்ல பாத்துருக்காரு. நேர்ல நேர்ல பார்க்கலன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாருன்னா உனக்கும் எனக்கும் பேசிக்குவோம் வாட்ஸ்அப்ல. ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் டேய் என்ன? அவர் அதை விஜய்காண்டி வச்சு போய் வேலை அரசியல் பார்த்தான். பண்ண விரும்பலடா. அவரு யாரா இப்ப சொன்னா? யாரு சொன்னா இது தப்புன்றா? இதுதான்டா கூட உட்காந்துக்கிட்டு ஒரு மயிரும் ஒண்ணும் தெரியாம இத இங்க வந்து நேர்ல போய் பார்க்கலன்னு தெரியுமானா? எப்ப டேய் நீ சொல்றீங்க அவர் நேர்ல பண்ற போய் அரசியல் பார்க்கலன்னு தெரியுமான்னு? தப்புன்னு சொன்னா நான் எதுவும் தடுக்கலடா. நான் என்ன சொல்றேன், நீ இப்போ சொல்றது வந்து அவர் கேரக்டரை டேய் டீமீன் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்காக இங்க தான் நான் பாருடா, சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க அவர் அதத்தான்டா அப்புறம் பேச வச்சா. அப்புறம் நீ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அப்போ நடந்துச்சு. அப்ப அதுக்கு கேட்டா இப்ப போய் பார்த்தாருன்னு சொல்றேன். அப்ப இப்பயும் வந்துட்டு யாருக்குமே இல்ல தெரியாம அவர் பார்த்தாருன்னா பார்க்கலன்னு 10 உனக்கு மாசம் கழிச்சு தெரியுமான்னு கேட்டேன். அவரு டேய் இப்போ இரு அதத்தான்டா சச்சின். கவின் சொல்றேன். எனக்கு தெரியாது. bro இல்ல ப்ரோ, எனக்கு நான் தெரியாது. ஒரு இங்க பாரு பாயிண்ட் மட்டும் இங்க எனக்கு ரெக்டிஃபை நாளைக்கு எனக்கு பண்ணிடுறேன். தெரியாது. கவின் தெரியாதுடா. ப்ரோ, இங்க பாரு எனக்கு கவின் ப்ரோ, தெரியாது. இல்ல நான் ஒரே ஒத்துக்கிறேன். நிமிஷம் ப்ரோ நான் அவரை ஒரே ஒரே பாயிண்ட் நிமிஷம் மட்டும் ஆர்டிபி. ஒரே நிமிஷம் முக்கியம். எனக்கு தெரியாதுடா கவின். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மீதம் இருக்க 6 கோடி ஓட்டர்டையும் போய் விஜய் வந்துட்டு அவருக்கு ஒர்க் பண்ணவங்க அடிச்சாங்க. அவர் வந்துட்டு பார்த்துட்டாரு. ஆனா அது வந்து யாருக்கும் தெரியாதுன்னா அவனுக்கு நான் போய் ஒருத்தனுக்கா காலிங் பெல் அடிச்சு சொல்ல முடியுமா? இது என்ன அரசியல்னு கேட்கிறேன் நான். அதுதான் ப்ரோ இது ப்ரோ, யாரோட நான் நோக்கம்? நான் நான் சொல்றேனே சச்சின் ப்ரோ, இங்க ஒரு பெரிய டேய் ப்ரிசெப்ஷன் 6 பில்ட் கோடி ஆயிட்டே இருக்கு. ஓட்டரும் இததான் ஒரு பெர்ஸ்பெக்டிவா வச்சு ஓட்டு போடுவாங்கன்னா எனக்கு இல்ல தெரியலடா. கவின் ப்ரோ, இங்க நான் டிஎம்கேக்கு இது என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாதுன்னா, எல்லாருமே எல்லா கட்சியும் பேசுறாங்க. இங்க ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அது அது அதை அது போதுமான அளவுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா? அது போதுமான அளவுக்கு நம்ம மக்கள் பேசுறாங்களா? இல்லாட்டி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா? கட்சிக்குள்ள கேள்வி கேட்கறது இட்ஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ரோ. என்னைய பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் இன்டர்னல் டாபிக். ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது.
இங்க ஒரு ஒரு ஆளுங்கட்சி இருக்கு. அவனே டைரக்டா ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆறான்ற சிச்சுவேஷன் வரும்போது, இது மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன்லி டுடே இட் இஸ் அஸ், டுமாரோ இட் இஸ் சம்ஒன் எல்ஸ். அவ்வளவுதான். அவன் பேசுறான், இவன் பேசுறான்றத விட அது 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 ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனையை தாண்டி இங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆளுங்கட்சிக்கான நெருக்கடியை, அவங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டியை, அவங்க என்னங்க தப்பு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை நடந்து போக முடியல, பெண்கள் நடந்து போக முடியல, இங்க நடக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு நம்ம இல்ல இத மத்தத அதத்தாங்க சொல்றேன். சச்சினோ ஆர்டிபியோ பிரஷர் போட முடியாதுங்க. தளபதி விஜய் போனாருன்னா அதுதாங்க ரியல் பிரஷர் அந்த கவர்மெண்ட். இதைத்தானே இவ்வளவு நேரம் பேசுறோம். இதுக்கு எதிர்த்து தான் நீங்க எல்லாம் பதில் சொல்றீங்க. ப்ரோ ஆர்டிபி ப்ரோ அத நீங்க சச்சினு அவரு போக கூடாதுன்னு நான் பதில் சொல்லல. போறதுக்குள்ள எதுக்குன்னு தான் நான் பதில் கேக்குறேன். நான் கவின் அது இல்ல கவின், அவர் போக எல்லாமே லேட் கவின். நான் இன்னைக்கு சொல்றேன், ஏன் இன்னைக்கு தான் பேசுறேன், இன்னைக்கு பேசுறேன். என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்துட்டையும் போய் நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்குமே நீங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கு ப்ரோ. உங்க கூட இருக்க 10 பேரோ இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு 500 பேரோட தான் உங்களால ஒரு நாளைக்கு கனெக்ட் பண்ண முடியும். இல்ல ப்ரோ, அது எனக்கு நான் சச்சின் சொன்னது இப்ப நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, களத்துல வேலை பாக்குறவங்க பெருசா இல்ல இங்க உட்கார்ந்து நான் பேசுறேன் நம்ம பெருசாங்கிறது டாபிக் கிடையாது. இல்ல ப்ரோ, அது தேவையில்லாத நம்ம கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, ஆளுங்கர அரசுக்கு போதுமான நெருக்கடியை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கான அதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட நம்ம அண்ணன்ட்ட தான் இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருமே பாயிண்டா வச்சு வேற யாருமே இல்ல. வேற 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 யாருமே இல்ல. நிர்மல்குமார்ட்டையும் ஆதவ்ட்டையும் வேற யாருமே இல்ல. நம்ம தலைவர் அதனாலதான் அவங்க ஏன் அண்ணன் வரணும், ஏன் அண்ணன் பேசணும்னு கேக்குறது. ஏன்னா நம்ம அண்ணன் வெளியே வரமாட்டாருன்றதை விட நம்ம ஒரு ஃபீல்ட்ல ஒர்க்கர்ஸோ ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். நம்மள ஓட்டு போட நினைக்கிறத கனெக்ட் பண்ற கனெக்டிங் சோர்ஸ் தளபதி தான். அண்ணன் வந்து பேசிட்டாருன்னா ஆள் அரசுக்கு வர நெருக்கடி அங்க வேற இல்ல. போறது கிடையாது. சென்னையில இருந்துட்டு வீடியோ போட்டா இது வந்து பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். சென்னையில இருந்து அப்படி இல்ல ப்ரோ வந்து வீடியோல சொல்லிருந்தோம் ப்ரோ, நான் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். என்னன்னா ஒரு நிமிஷம், அறிக்கைக்கு வீடியோ பெட்டர், வீடியோவுக்கு நேர்ல போறது பெட்டர். இதத்தான் சொல்றேன். அது எங்க இருக்கும்ன்றது பெட்டர் ப்ரோ. எங்க இருக்கும்? சென்னையில தான் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் அண்ணா அறிக்கை விட்டாரா, சென்னையில எல்லா விஷயத்துக்கும் வீடியோ போட்டாரான்னு நான் கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்றேன்டா, அண்ணா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நம்ம கட்சிக்காரங்கிறதுனால ஒரு சுயநலத்தோட தான் நான் சொல்றேன். இவங்களை போய் பாருங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் கேக்குறேன். பக்கத்துல இருந்து போகணும். மத்த பிரச்சனைக்கு போனேன்னா அப்ப கூட 2 நாள் கழிச்சு போவார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். கூட நமக்காக ஒர்க் பண்ற ஒரு பிரெக்னன்ட் லேடி அங்க போய் நின்னுட்டாங்க எல்லாம் இருக்கப்ப ஒரு 10 பேத்துல ஒருத்தனுக்காவது சப்போர்ட் அங்க இருக்கலாம்ல. அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. தலைவர் போவார்னு நான் நம்புறேன் ப்ரோ. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தலைவர் ஏன் போகணும்னு கேக்குறீங்கல்ல, தலைவர் போயிட்டா என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னது தப்புன்னு ஆயிருமா? அப்போ நீங்க சொன்னது வந்து தப்புன்னு நீங்க வந்து தலைவர் போயிட்டாருன்னா டைம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து ஒரு நிமிஷம் இப்பவே வந்து தலைவர் போய் பார்க்கணும் இல்ல இப்பவே போய் அவங்க அந்த போராட்டம் நடத்தணும் யாருமே சொல்லல. என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி தலைவர் போனா நல்லா இருக்கும், அறிக்கையை மட்டும் பத்தாது, இல்லன்னா வீடியோ கொடுங்க, இல்லன்னா நேர்ல போங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலைவருக்கு தெரியும் 13ஆம் தேதி பேசுவார், 14ஆம் தேதி பேசுவார்னு அவன் சாய்ஸுக்கு ஒண்ணு பேசுறான். அப்ப வந்து நான் பதிலுக்கு பேசலாம் செய்வேன். சரியா? இப்பவே போய் பாருங்க, இப்பவே போராட்டம் பண்ணுங்க, இப்பவே திமுக வந்து தூக்கி விடுங்க அப்படின்னு யாருமே சொல்லல. அதுக்கு டைம் ஆகும். ஏன்னா வந்து தலைவர் வந்து உதயநிதி மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ கிடையாது, உடனே நினைச்ச இடத்துக்குலாம் போறதுக்கு வர்றதுக்கு. சரியா? நமக்கு கூட்டம் வரும், அதன் நடைமுறை சிக்கலுக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் ஏற்பாடு முன்னெச்சரிக்கையோட போறது பெட்டர். அது வந்து எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லாமலாம் யாரும் இங்க வந்து சுத்திக்கிட்டு இல்ல. சரியா?
தலைவர் போனா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து இன்னும் பெருசா பேசப்படும். இத வச்சு அரசியல் பண்ணாம வேற எதை வச்சு அரசியல் பண்ண போறோம்? இதைத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து உனக்கு என்னடா புண்டாமனே, உனக்கு என்னடா தெரியும், தலைவர் தெரியாடா உனக்கு தெரியும், இந்த மாதிரி பேசினா பதிலுக்கு பேசணும், அவ்வளவுதான். சரியா? ப்ரோ இதை தாண்டி வேற எதுவுமே ப்ரோ கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நடந்திருக்கு. நம்ம கட்சி சார்பு ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ணனும் போகும்னு நம்ம நினைக்கிறோம். அண்ணன் போவாரு. அதுக்கு உண்டான டைம். இந்த டைம்ல நீங்க அந்த 12 மணிக்கு நடந்திருக்கு. 1 மணிக்கு அண்ணன் அங்க போய் நிக்க முடியும்னா அண்ணனால நிக்க முடியும். அவரோட உயிருக்கோ அவரோட இதுக்கோ யாரும் அவர் வந்து பயந்துட்டு நிக்கிற ஆள் கிடையாது. போனா இது வந்து கரெக்ட், சிம்பிளா நிக்கலாம். ஆப்போசிட்ல ஒண்ணு சொல்லுவானுங்க. இட்ஸ் வந்து என்ன சொல்லுவானுங்க, அன்றாட மக்கள் வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நீங்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம எதுவும் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஏதோ இது மாதிரி வந்துட்டீங்க. சரி ப்ரோ, அதனால இப்படி வந்து பேசிட்டே இருக்கீங்க 1000 ப்ரோ, பேர் இப்படி பேசிட்டே இருக்கீங்க அதுக்கு ப்ரோ, மேல இப்படி 1000 பேசிட்டே பேர் வந்து இருக்கிறதுனால என்ன? சரி, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை சொல்லுங்க ப்ரோ. இது சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. அண்ணன் வந்து போவாரு ப்ரோ. ஒருவேளை மெடிக்கல் அங்க இருக்க மருத்துவமனையில ப்ரோ. இதுக்கு போகும்போதுதான் சொல்யூஷன் இழுத்துட்டு என்னன்னா போய் பார்ப்பாரு. மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு இதெல்லாம் பேசினா மட்டும் சொல்யூஷன் ஆயிருமா ப்ரோ? தலைவா, இதை ப்ரோ விடுங்க தலைவா. நீங்க இப்ப ஒண்ணு இவன் சொல்ல என்ன ப்ரோ வரீங்க, சொல்யூஷன் என்ன சொல்ல எதிர்பார்க்கறீங்க? வரீங்க அவன் புரியல. அவன் ரவுடித்தனமா வேலை தலைவர் பார்த்துட்டு இருக்கான். நம்மளும் தலைவர் அவனுக்கு இறங்கி ரவுடித்தனமா வேலை ப்ரோ செய்ய இல்ல முடியுமா? ப்ரோ, இது சொல்யூஷன் ப்ரோ இதெல்லாம் கிடையாது ப்ரோ. ரவுடித்தனம்னு சொல்லாதீங்க ப்ரோ. தலைவர் நம்ம வந்து தலைவர் பார்க்க நிக்கணும், நம்ம போறாரு ப்ரோ. மக்களுக்காக நிக்கணும். சரியா? அதுதான் ஒரே ப்ரோ நிமிஷம் யாரு ப்ரோ அதை நிக்கிறாங்க? நம்புங்க. இங்க தலைவர் எனக்கெல்லாம் பார்க்க நின்றுட்டாங்க போறாரு. ப்ரோ. எல்லா இடத்துலயும் நின்றுட்டு தான் இருக்காங்க ப்ரோ. ப்ரோ. அதெல்லாம் எங்க இங்க நிக்கிறாங்க? இப்ப யாரு நிக்கிறாங்க? ஒரே நிமிஷம். மோகன் பிரச்சனை என்னன்னா மோகன் இத வந்து நீங்க ஸ்பேஸ்ல சொல்லிதான் மோகன் எங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்காக வந்து நம்ம அப்படியா கட்சிக்காரங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்பேஸ்ல சொல்லிதான் மோகன் எங்களுக்கு தெரியும். ப்ரோ? அதே நான் வந்து மாதிரிதான் மோகன் நான் வந்து இந்த கோயம்புத்தூர் மாதிரி வந்து நம்ம கட்சிக்காரங்களை திமுக அடிச்சிருக்கான், இங்க நம்ம வந்து நான் வந்து கட்சிக்காரங்களை கோயம்புத்தூர் திமுக டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிருக்கான், நான் வந்து ஆஸ்பத்திரியில கோயம்புத்தூர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். புள்ளத்தாச்சி பொம்பளை அடிச்சிருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, இந்த மேட்டர்லாம் அண்ணன் வந்து பார்த்தாதான் மோகன் பெருசா எல்லாருக்கும் தெரியும். சரியா மோகன்? புரியுதா மோகன்? ப்ரோ ஒரே நிமிஷம். இப்ப தளபதி போகாதது அவ்வளவுதான் மோகன். எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை, ரொம்ப பிரஸ் பண்றதெல்லாம் கிடையாது. நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு அவர் போலேன்னா இது வந்து மத்த கட்சிக்கு வந்து டேக் இட் ஈஸி கிராண்டட் ஆயிடும். அவ்வளவுதான். புரியுதா அந்த விஷயம்? லேட்டா நாளைக்கு தான் அவங்களுக்கு சாதகமா முடியும். இது டேக் இட் ஈஸி ஆச்சுன்னா ஃபீல்ட்ல நீங்க சொல்றீங்களா மோகன் ப்ரோ ஃபீல்ட்ல நான் இருக்கேன்னு, ஃபீல்ட்ல நீங்க இருக்கலாம். நாளைக்கு உங்களே அடிப்பானுங்க, அதுக்காக தான் பேசுறேன், வேற ஒண்ணும் நான் அடி வாங்கினா எனக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா வந்து எனக்கு தெரியும் ப்ரோ. நான் வந்து நான் ஒரு இன்னைக்கு அடி வாங்கினவங்க வந்து ஆதரவு இல்லாதவங்களா? இப்ப என்ன ஆதரவு இல்லாம தான் ஆதரவு அர்ஜுனா போய் நின்னு பாத்தாங்களா? நீங்க சீக்கிரம் நின்னு போய் பாத்தாங்களா? 10 பேர் போறீங்க, நீங்க 10 பேர் போறீங்க, மோகன் டோன்ட் கெட் கேரிட் அவே வித் எமோஷன்ஸ். இல்ல மோகன் நீங்க ரொம்ப இல்ல மோகன் நீங்க எமோஷனலா அவங்க சொல்ற பாயிண்ட் நீங்க கிளியரா உள் வாங்கிக்கோங்க. இது எமோஷனல்லாம் கலெக்டே பண்ணிக்கிடாதீங்க. இங்க யாரும் அண்ணனை கேள்வி கேட்கல. நான் திரும்பியும் சொல்றேன், இங்க நமக்கான அத்தியாவசிய தேவை என்னன்னா திமுகக்கான நெருக்கடி. ஒரு ஆளும் அரசு இவ்வளவு பெரிய இல்ல அத நான் சொல்றேன். அந்த பொட்டன்ஷியல் நீங்க நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? ஆர்டிபி ப்ரோ உடனே போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணனும் ப்ரோ. ஏதாவது ஒரு இது பண்ணனும் ப்ரோ. ப்ரோ நான் ஒரு சிம்பிளா கேக்குறேன் ப்ரோ. சண்டே ஒரு மீட்டிங் நடந்துச்சுல, அதுல அண்ணன் வரல. இல்ல மோகன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. மோகன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நீங்க சொல்லுங்க இன்னைக்கு திமுகக்கான நெருக்கடிய யார் வந்து அதிகமா கிரவுண்ட்ல உருவாக்கிட்டு இருக்கா? டிவிகே தான் உருவாக்கிட்டு இருக்கு. டிவிகேல யார்கிட்ட அந்த ஸ்பெசிபிக் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு? அந்த டிஎம்கே நரேட்டிவ் இன்னைக்கு யார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பார்ட்டிக்குள்ள ப்ரோ உழைப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு ப்ரோ. இல்ல நீங்க அந்த கேள்வியை கொஞ்சம் ஹானஸ்டாவே ஆன்சர் பண்ணலாம். உழைப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு, நான் அது யாருமே தப்பா சொல்லல. பட் அந்த நரேட்டிவை நம்ம அண்ணனால மட்டும்தான், அதாவது அந்த நரேட்டிவ்ன்றதை விட அந்த அழுத்தத்தை நம்ம அண்ணனால மட்டும்தான் உருவாக்க முடியும். வேற யாருனாலும் முடியாது. அதனால மட்டுமே தான் இங்க திமுக அரசோட அராஜகம் யாருனாலும் பொறுத்துக்க முடியல. அதனாலதான் நாங்க பேசிட்டு ரிக்வெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான் ப்ரோ. ரிக்வெஸ்ட்க்கும் ஒரு காரணம் இருக்கு ப்ரோ. நம்ம இதுல மோகன் ப்ரோ ஒரே நிமிஷம். ஆர்டிபி இப்போ இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா எல்லாருமே அடுத்த நிமிஷம் நம்ம குரூப்ல மட்டும்தான் இப்படி இருக்கிறீங்க. எல்லாருமே அடுத்த நிமிஷம் ட்வீட்டை போடுறீங்க. இப்போ எக்ஸ்பைரி கிட்டயும் பாக்குறேன், அடுத்த நிமிஷம் ஒரு மெசேஜை போட்டுட்டு வெறும் அறிக்கை விட்டு இது பண்ணிட்டு வரா. அடுத்த நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எல்லாருமே முதல்ல அடிக்கலையா? இது நம்ம முதல்ல நீங்க இதெல்லாம் முதல்ல ஏன் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், நீங்க அண்ணனாலதான் உடைக்க இல்ல இது நமக்குள்ளான ஒரு புரிதல் இல்ல ப்ரோ. நான் அதை கிளியரா ஏன்னா அறிக்கை வந்துடும் ஆல்ரெடி எனக்கு தெரியும்.
என்ன அறிக்கை வரப்போகுதுன்னு தெரியும். அந்த அறிக்கையில என்ன சொல்ல போறாங்க இல்ல மிஸ்டர் செவன் ப்ரோ இங்க மிஸ்டர் இல்ல ப்ரோ நீ ஒரு கேள்வி கேட்டீங்க மட்டும் பதில் சொல்லிடுறேன். அது நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கான இன்டென்ஷன் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறவன் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பக்குவமா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு ஒரு இங்க நம்ம கட்சி தொண்டன் ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்ம அண்ணனுக்காண்டி அவங்க யாருமே இங்க பேசல. அந்த கீழே அடிபட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கான சாலிடாரிட்டி திமுக மேல இருக்கிற கோவம். ஏன்னா ஏன் இவங்களை கேள்வி கேட்க இங்க யாருமே இல்லையா? இவனுங்க இங்க என்ன நினைச்சாலும் அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம அண்ணன் வந்தா மட்டும்தான் இங்க பண்ண முடியுன்ற ஒரு ஹோப் தான் ப்ரோ. நீங்க அண்ணனை கேள்வி கேட்கறேன்னு தப்பான நெகட்டிவ்ல தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க. அவங்க எல்லாருமே ஒரு அக்கறையில கேள்வி கேட்கறாங்க. பட் ஆதிப் எனக்கு அதனால புரியுது. இங்க இப்போ இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்க யாரோட இன்டென்ஷனா நான் தப்பு சொல்லல, சரியா? ஆனா முதல்ல நான் என்ன சொல்றேன், அவர் செய்யறது தப்போ சரியோ நான் மறுபடியும் சொல்றேன், அந்த மனுஷன் அங்க இருந்து எடுக்கிற டெசிஷனு அவரால் அவரோட இடத்துல இருந்து கிளியரா இதுதான் சரியான ரூட்டுன்னு எடுக்க முடியாது. அவரோட சூழல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், அந்த மனுஷன் ஸ்லோவா பொறுமையா முடிவெடுத்தாலும் தப்பா முடிவெடுத்தாலும் சரியா முடிவெடுத்தாலும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் முதல்ல அவர் கூட நில்லுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அடுத்த நிமிஷம் அவர் அடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ நீங்க தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. தயவு செய்து நான் திரும்பி சொல்றேன், அடிக்கிறேன்றதெல்லாம் இங்க யாரும் எதிர்ப்பு எல்லாம் பேசல. இல்ல நீங்க இங்க ஒட்டுமொத்த நரேட்டிவுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடுறீங்க ப்ரோ. மாத்தி பேசிடாதீங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன், அண்ணனை கேள்வி கேட்கறது அண்ணன் மேல இருக்கிறான கோபத்தை விட திமுக மேல இருக்கிறான கோபம். இவனுங்க அவன் இஷ்டத்துக்கு பண்ணும்போது அண்ணா நீ வெளியே வா, நீ வெளியே வந்து நில்லு, நீ நின்றேனாவே விஷயம் மாறுன்றது ஒரு ரெக்வெஸ்ட். அண்ணனை அடிக்கிறேன்றதுல நீங்க ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிடாதீங்க. ப்ரோ இங்க யாருமே அவரை அடிக்கல ப்ரோ. இங்க யாருமே அவரை அடிக்கணும் அவசியமே இல்ல. நாங்க திமுக எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணோம், அதனாலதான். இல்ல இது அவரால மட்டும் நம்ப முடியும். இல்ல இது என்ன ஜனநாயகன் படத்து பிரச்சனையில இருந்து எல்லாமே நம்ம பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இன்ஸ்டன்டா ஒரு சொல்யூஷன். ஒண்ணு படத்தை ஜனநாயகத்தை விட்டுருங்க ப்ரோ. ஜனநாயகத்தை பத்தி அவர் பேச வேண்டாம் பல நாள் ஆச்சு ப்ரோ. இத பத்தி உடனே ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க. இது எல்லா புசி ஆனந்த் பிரச்சனையில இருந்து ஜனநாயக படத்துல இருந்து நம்ம பசங்க எல்லாத்துலயுமே இன்ஸ்டன்டா தான் எதிர்பார்க்கறீங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாது. கரூர் பிரச்சனை நமக்கு ஃபேவரா போச்சு, சரிங்களா? இன்னொரு பிரச்சனை நடந்தா நமக்கு ஃபேவரா போகுமான்லாம் தெரியாது.